சாரிக்கு பார்க்க போறியா? சாரிக்கு பார்க்க போறியா? வேளாங்கண்ணி போலாமா? நம்ம வேளாங்கண்ணிக்கு போலாமா? ஊர் சுத்த போலாமா? ஊர் சுத்த போலாமா? பீச்சுக்கு போலாமா? மீன் சாப்பிடலாமா? மீன் சாப்பிடலாமா? மீன் சாப்பிடலாமா? நண்டு சாப்பிடலாமா? வேளாங்கண்ணியில் பிரேக்ஃபாஸ்ட் இப்படி தான் போயிட்டுருக்குது. டேடி இப்போ வந்து இட்லியை வதம் பண்ண போகிறாரு. இட்லியை வதம் பண்ணல இன்னும். டேடி போதுமா? ஓகே. ஒரு இட்லி தான். ஏன் ஒரு இட்லி போதுமா? நடு வீட்டில் எல்லாம் உட்காந்துருக்காங்க. அம்மாச்சி செல்ல பிள்ளையா இது? யார் இது? வாங்க 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 வரீங்களா? அலங்கோலமாக இருக்கிறோம். காலையில வந்து வேளாங்கண்ணியில் சோறு கிடைக்கிறது பிரச்சனையா இருக்கு. ஆமா ஆமா. பிரேக்ஃபாஸ்ட் வந்து கடையா தேடி அலைஞ்சு எனக்கு தேவையான நல்ல சோறு கண்டுபிடிக்கிறது கஷ்டமா இருக்கு. ஆமா. இப்போ நாங்க மத்தியானம் காலையில கடையா அலைஞ்சு வேன் வந்திருக்கு. அதுல இருந்து எல்லாத்தையும் இறக்கணும். போ இறக்குறேன். இங்கே ரெடி சொல்லி முடிச்சிடுறேன். இட்லி பூரி தான் வேணுது. காலையில டேங்கி ஃபுல் பண்ணியாச்சு. இப்போ மதியம் சொத்துக்கு தயார் பண்ண வேண்டியதான். நம்ம நாங்களே சமைக்க போறோம். அது ஒரு விழாக போடுறோம். இப்போ வேன் வந்துருச்சு. நம்ம வந்த வேன் இதுதான். ஆமா. இதுக்குள்ள எல்லாத்தையும் சட்டி குண்டா, கேஸ் அடுப்பு, ஒத்தடுப்பு, சிலிண்டர் எல்லாமே இருக்கு. எல்லாத்தையும் எடுங்க. ஆமா. ஓகே. இப்போ வாங்க இன்னைக்கு ரெடி சொல்லி முடிச்சிருக்கோம். தெளிவா சொல்ல விட மாட்டேறாரு. அவ்வளவுதான். இப்போ என்ன சொல்ல வரீங்க? உள்ளே கேஸ் அடுப்பு ரூம்லாம் இருக்கு. அதுக்கு தனியாக எக்ஸஸ் அமௌண்ட் கட்டணும். அதே மாதிரி அந்த கேஸ் வந்து ரொம்ப ஸ்லோவாக எரியுமா, வேலைக்கு ஆகாதான். அதனால் இவங்க வீட்டு வந்து விறகு அடுப்பு வந்துருக்காங்க. அந்த விறகு அடுப்பு போட்டு இங்கே வெளியே வந்து ஆக்க போகிறோம். அவுட்டோர் சமையல். இப்போ இங்கே என்ன கலநிலை வரும் அப்படின்னா அவுட்டோர் சமையல் பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே கிடையாது. இங்கே வந்து கொஞ்சம் தூரம் தள்ளி. இப்போ இங்கே சமைச்சிட்டு இருந்தவங்களே அதிரடியாக வந்து கிளப்புறாங்க. கிளப்பி இங்கே வந்துலாம் சமைக்கக்கூடாதுன்றாங்க. நாங்கள் எங்கே சமைக்க போகிறோம்னு எங்களுக்கே தெரில. சீக்கிரமாக சமைப்போம். ஆனால் இடத்த கண்டுபிடிப்போம். ஆமாம். வெளியே எங்கே மரத்தடியில் சமைச்சிட்டு எங்கே சமைக்கலாம்? அதான் இடம் சொல்லுங்கள். அந்த பக்கம் வந்து அன்னை தெரசா அழகான்னு கூட ஒன்று இருக்குது. அதெல்லாம் சமைக்கலாமா? சொல்லுடி. இங்கே எல்லாம் காலி பண்ண சொல்கிறாங்க. எல்லாம் வாங்க நில்லு. நண்டு பாரு, வண்டு பாரு. எங்கே அள்ளி வாங்க. நடுவில் வாங்க. ஏ காய்ஸ், இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம்? மறுபடியும் ஏ காய்ஸ்ன்னு ஏன் போறீங்க? ஏ காய்ஸ் ரெண்டு பேரும் போட்டு என்ன ஏன் அசுக்குறீங்க? உனக்கும் எனக்கு எவ்வளோ கேப். இப்போ நான் இங்கே பாருங்க. சரி, இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சமைக்கிறதுக்கு ஒரு இடம் கண்டுபிடிக்க போகிறோம். ஆமாம். இங்கே வந்து காசு எடுத்து அது அங்கே வந்து நான் பேக் கேமரா ஸ்விட்ச் பண்ணுறேன். அப்புறம் சொல்ல அங்கே வந்து இங்கே வந்து இது வந்து
என்னது சொல்லு வந்துன்னு சொன்னதுக்கப்புறம் சொல்ல மாட்டேன். சமைக்கிற இடம் உள்ள போலாமா? உள்ள போனா கேஸுக்கு இவ்வளோன்னு சொல்லி கேட்பாங்க. சரி எவ்வளோ கேஸுக்கு எவ்வளோ? கேஸுக்கு எவ்வளோ? இங்க பாரு இது பார்த்தீங்கன்னா ஒரு கிரேட் இண்டியன் கிச்சன் மாதிரி இருக்குது. எல்லாரும் சமைச்சிட்டு இருக்காங்க. இதுக்கு வந்து தனியாக ரெண்ட்டு. ஆனால் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டோமே. இப்போ உள்ளே இருக்க கிச்சன் செட்டப் பார்த்துருப்பீங்க. இப்போ நீங்கள் பார்த்தது வந்து உள்ளே இருக்க கிச்சன் செட்டப்பு. கிச்சனுக்குள்ளே போனான்னு வச்சுக்கோங்க, வித்தியாசமான வாசம் அடிக்கணும். எல்லாரும் ஒரே டைப்பில் சமைக்க மாட்டாங்க, வேற வேற டைப்பில் சமைப்பாங்களா, எல்லா வாசமும் கலந்து அடிக்கும். இப்போ வீட்டிலேருந்து அடுப்பு குண்டா சட்டிலாம் எடுத்து வந்தவங்கலாம் இங்கே சைடில் உட்காந்து சமைச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க என்ன பிரச்சனைனா இங்கே சமைக்கக்கூடாது, காலி பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்மளுக்கு இந்த இடத்த சமைக்கிறதுக்காக கொடுத்துட்டாங்க. ஆமாம். சரி, இப்போ நம்ம இங்கே தான் அடுப்பு வச்சு சமைக்க போகிறோம். அங்கே வந்து வண்டியிலேருந்து எல்லாமே பாத்திரம் எல்லாம் எடுத்துகிட்டு வர போகிறாங்க. பார்ப்போம். பாருங்க, குண்டுன்னு ஒரு குண்டா ஒதுக்கிட்டு வந்து அவ சைஸுக்கு ஒரு குண்டா. அதில் குண்டா கொஞ்சம் சின்னதாக தெரியுது. இப்போ இங்கே வந்து அடுப்பு, நம்ம எடுத்துகிட்டு வந்த பொருள், மளிகை சாமான், அரிசி எல்லாமே இங்கே தான் இருக்குது. ஸோ அது எடுத்துகிட்டு வரத்துக்கு வந்தாச்சு. அவ்வளோதானா? வந்து என்ன ஆச்சு அப்படின்னா போலீஸ்கார் வராரு, அவரை டக்குன்னு வீடியோ எடுங்க. இவர் தான் நம்மளுக்கு பர்மிஷன் கொடுத்தவர். ஆமாம், அந்தாண்ட வந்து ஆக்சுவலாக இந்த பக்கம் கார் வரும், அந்தாண்ட வச்சுக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காரு. ஓகே, எடுத்துருப்பாங்க. எதுக்கும் எடுத்துக்க. இப்போ வந்து போன போலீஸ்காரை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவர் தான் இந்த ரோட்டில் வச்சு சமைக்காதீங்க, அந்தாண்ட ஓரமாக வச்சு சமைச்சிங்கன்ட்டாரு. களைச்சி போயிருக்கா. இப்போ நாங்கள் இங்கே வந்து இடத்த பிடிச்சிட்டோம். எங்களுக்கு நல்லா மரத்தோட நிழலுக்கு கீழே அருமையாக இடம் அமைஞ்சு போச்சு. சாவி வாங்கிட்டியா? சாவி கொடுப்பா. ஓகே, ரேஷன் கடை வேட்டியை விரிச்சாச்சு. இந்த உட்காந்துட்டாங்க, ஆரம்பிக்க வேண்டிதான். உங்கள் கம்பெனிக்காக அயராது பாடுபடும் இந்த அன்பு பச்சைக்கிளிக்கு ஒரு 2 கரண்டி தொக்கு சேர்த்து வைக்காம கேட்குறேன். மாப்பிள்ளைக்கு எப்பயுமே சேர்த்து தான் வைப்பாங்க, கவலையே பட வேண்டாம். சேர்த்து வைப்பேன், ஜோடி சேர்த்து வைக்கிறது இல்லை. நீ உடனே சேர்த்து வைக்கிறதுன்னு அது சொல்லாது. ஐயோ, நம்ம போயிட்டு வேற அங்கே போகுது. சரி, ஓகே. இப்போ எப்போ வர்றது யாரா? எங்கள் மாமியார் வந்து பாவம், அவங்க காலையிலே எழுந்திரிச்சு நாகப்பட்டினம் போயிட்டாங்க. எதுக்கு போயிட்டாங்க? ஊர் சுற்றுன்னு இருக்காதிங்க, அதான் தவறு. காலையிலே வந்து இறா வாங்க இறா வாங்கி நாங்கள் சமைக்க போகிறோம். இந்த மரத்தடி இடத்துல வந்து இடத்த போட்டோம், கொட்டாய் போட்டாச்சு. அடி பைப்லேருந்து தண்ணி அடித்து எடுத்து ஊற்றுற மாதிரி. அந்த குடத்துல கொஞ்சம் தண்ணி குடிச்சு தண்ணி பிடிச்சிட்டு இருக்கிறோம். ஒரு பக்கம் அங்கே வந்து சமையல் வந்து காய்கறி வெட்டுற வேலை நடந்துட்டு இருக்கு. இந்த பக்கம் தண்ணி ரெடி ஆகிட்டு இருக்கு. அந்த பக்கம் பாரு, 2 பீரங்கி இப்போ நவுந்து கொண்டு இருக்கு. என்ன பாரு, டக்குனு ஒன்று தான் பீரங்கி, ஒன்று பீரங்கி, இன்னொன்று துப்பாக்கி. எங்கே போயிட்டு இருக்காங்கன்னா ஜூஸ் எடுக்க போயிட்டு இருக்காங்க. அவங்க நம்ம போய் ஜூஸ் குடிச்சிட்டு வந்துடுவோம். நம்மளே ஜூஸ் குடிச்சிட்டு ஏன் வாங்கிட்டு சொன்னேன், அலைய முடியாது, கால் வலிக்குது எனக்கு. நீலாம் ஒரு ஒரு டூரிஸ்ட் பிளேஸ்ன்னு வந்துட்டு அலைய முடியாது, குலைய முடியாது. இல்லை, நான் வந்து இந்த வேலைக்கு என்னோடது கிடையாது. நேற்று நீ சொன்ன டைலாக நான் இப்போ அடிக்கிறேன். இப்போ என்ன வேலை கிடையாது? இந்த டைலாக் நீ தான் நேற்று சொன்னேன். எனக்கு வந்து சாதி வேணாம் சாதி, இவ்வளோ சாதி டைலாக இருக்கு சாதி. சத்ரா சாதி நீ தானே சொன்னேன். குழந்தைய கொடுமைப்படுத்துகிற சாதி கொஞ்சம் விட்டு. இல்லை, இந்த மாதிரி கண்குள்ளா காட்சிகள்லாம் பார்க்கணும். அழகாக இருக்கு. காட்சி பொருளெல்லாம் ஆக்கல. நீ தண்ணி குடிறியே, நீ தாகத்து தண்ணி குடிக்கிற. அந்த காலத்தில் இப்படி தானே குடித்தாங்க. ஊத்து பாருங்க, நீ இருக்கிறது ஒரு குடம் தான், வாய்க்குள்ளே போயிட போகுது, மறுபடியும் எடுக்க முடியாது. இருக்கிறது ஒரு குடம் தான். நல்லா இருக்கு, பொறுமையாக குடி.
பொறுமையாக குடி சரி கொஞ்ச நேரம் கழிச்சு குடி. இந்த வாட்டி எந்த கவுண்டரும் போட மாட்டேன் நான். நீ எனக்கு புறையேறினா எப்படி ஆகும்னு உனக்கு தெரியும். சரி அப்படியே மூச்செல்லாம் அப்படியே வீசிங்க ஆயி நிறுத்திட்டா. நம்ம குடும்ப சமையல் ரெடி ஆகிட்டு இருக்கு. இந்த மீன் வாங்கிட்டு வந்துட்டாங்க அத்தை. என்னென்ன ஃபஸ்ட்டு ரெடியாக போகுது? ரசம் முதல்ல ஃபஸ்ட்டு ரசம் வடை அப்படியே ஒவ்வொன்றும் ஆயிரும். சரி ரைட் ஓகே. பசங்க இங்கே ரெடி ஆகிட்டே இருக்கட்டும். அந்த கேப்பில் போயிட்டு அங்கே மாமனாரும் மாமியாரும் போகிறாங்க அலசறதுக்கு. கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கனவாமி இது 400 1 கிலோ. எனக்கு முடிஞ்சிருச்சு. அவ்வளோ அதுதான். கழுவிடுங்க இந்தாங்க. அந்த வரப்பா மஞ்சள் தூள் கொண்டு வந்துருங்க. சுத்தப்படுத்துங்க. பூரா மீன் அங்கே வேப்பமாயெல்லாம் இருக்கு. பார்த்து சமையலை கெடுத்துரும். பார்த்து பண்ணிக்கோங்க. மூடி போட்டு சொல்லுங்க. அப்பப்போ மூடி போட்ட சொல்லுங்க. 6 கிலோ இறா. இதுல வந்து 6 கிலோ இறா இருக்கு. மீதி வந்து அது இறா மஞ்சள் போட்டா அது ஸ்மெல் இல்லாம இருக்குமே. நீட்டு எப்படி கடல் மீன் இல்ல பிரியா காணவா மீன் இது க்ளீன் பண்ணிடுறேன். அவங்களும் பண்ணிருக்காங்க. அதனால க்ளீன் பண்ணும்போது தெரியும். அடியில மண் நிறைய எந்த அள்ளிக்காக வாங்கிட்டு வந்தா பாருங்க. ஸ்குவிட் உங்களுக்காக தான் வாங்கிட்டு வந்தது. ஆமா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது முன்னாடி சாப்பிட்றீங்க? இப்போ சாப்பிட்டுருக்கேன். இப்போதான் நம்ம செய்ய போறோம். இங்க நாங்க எங்களுக்கு அங்க அதிகம் கடமை ஒண்ணு கத்த நாங்க எடுத்துக்கிட்டே வந்துட்டோம். ஒரு சமையல் பண்றதுக்கு 200 அது லேட் ஆகும். ஒரு 2 அடுப்பு எடுத்தோம். இளமட்டி அதுலயும் சிக்கன் குழம்பு ஒண்ணு சாப்பாடு மீன் இல்ல. இது வந்து சங்கரா மீன் 4 கிலோ. சங்கரா மீன். அடுப்பு இது பண்ணாதானே நண்டாய முடியும். எல்லாம் ரெடி பண்ணிட்டு அவளுக்கு அதை அலசிட்டேன். மீன் அது குடல் மாதிரி இருக்கு. அதான் ஆமாப்பா அப்படிதான் இருக்கும் கூட. நல்லா ஒரு வாட்டி கலந்தா 2 வாட்டி கலந்தா ஒரு வாட்டி. நான் 3 வாட்டி இருக்கு. கழுவி அதிலே கரைச்சி விட்டுருங்க. காட்டுங்க. இது ஒரு பாருங்க. இது என்ன நட்சத்திர மீனா? ஆக்டோபஸ். எங்க இருக்குது கண்ணு? இதுதான் கண்ணு. கனவா. இங்க பாருங்க சைடுல இருக்கு. சைடுல பாருங்க 2 கண்ணு தெரியுதா? ஆமா. இங்க ஒண்ணு இந்த சைடுல. ஓகே இதெல்லாம் இன்னைக்கு நம்ம சமைக்க போறோம். இப்படி காட்டுங்க. குட்டி ஆக்டோபஸ் கனவா மீன். கனவா பாருங்க கழுவியாச்சு. பேரு தமிழ்ல கனவாய். மோதிர மாதிரி போட்டுக்கலாம் போல. நான் தான் உங்க செஃப் பேசுறேன். கனவாய் இருக்கு. கனவாய் இல்ல கனவா. இது ஸ்குட் தான். நம்ம கிட்ட தானே கனவா தானே. ஆல்ரெடி அங்கே வந்துட்டு இருக்கு காமி. ஆல்ரெடி நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க வீட்டில் வந்து கனவா வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. நம்ம வீடு இங்கே இருக்கு.
நம்மகிட்ட வந்து கனவா இருக்கு, இது ஒரு 4 கிலோ இருக்கு. இது என்ன மீன்? சங்கரா மீன். சங்கரா மீன் 4 கிலோ இருக்கு. இறால் 6 கிலோ இருக்கு. இதெல்லாம் தரமாக செய்ய போகிறாங்க. குக்கு நம்ம வீட்டு குக்கு அவர் தான். எப்பா கனவா அங்கே செஞ்சுருக்காங்க, செஞ்சுருக்காங்க. நான் அடுத்தது அப்படியே செஞ்சுங்க மாதிரி ரெடி ஆகிட்டாங்க. அர்த்தம் வேலை 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 வேலை. பண்ணீங்க தான் சொல்லுங்க. அப்புறம் அந்த பெருமாள் போயிட்டு எப்படி இருந்துச்சு அந்த அனுபவம்? அந்த துறைமுகத்துக்கு போனேன். முதல் வந்து நாகப்பட்டினம் மீன் மார்க்கெட்டுக்கு போனேன். நாங்கள்லாம் வேளாங்கண்ணி இருக்கோம். காலையில் வேளாங்கண்ணி மார்க்கெட்டுக்கு போனேன். பழைய மீனை வச்சு விற்றுட்டு இருந்தாங்க. இங்கே விசாரித்ததில் 5 கிலோமீட்டரில் நாகப்பட்டினத்துக்கு போனான்னு போனோம். நாகப்பட்டினம் மார்க்கெட்லேயே சரியில்லை. அங்கேருந்து திரும்ப ஆட்டோ பிடிச்சி நாகப்பட்டினம் துறைமுகத்துக்கே போயிட்டோம். மீன் அங்கே தான் வந்து இறங்குது. அதை ஷூட் பண்ணாமல் விட்டுட்டோம். ஆமாம், நான் வந்து போகாமல் மிஸ் பண்ணிட்டேன். காலையில் இவங்க கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பி போயிட்டாங்க. அங்கே ஏன் உயரம் மீனில் இருந்து இந்த ஒரு விரல் சைஸ் மீன் வரைக்கும் இருக்குது. அங்கே வந்து நான் வந்து இறால் வாங்கினேன். அப்புறம் என்ன வாங்குனீங்க? இறால் வந்து 6 கிலோ வாங்கியிருக்கேன். அவன் வந்து ஈரத்தோடு இருந்ததுனால 7 கிலோ போட்டு 6 கிலோவுக்கு காசு வாங்கிட்டான். சங்கரா மீன் 4 கிலோ வாங்கினேன். கணவாய் வந்து எங்கள் சின்ன பொண்ணு வந்து கணவாய்க்காகவே கனவு கண்டு கொண்டிருக்கா. கணவாய்க்காக தான் அவள் கனவு கட்டுட்டு இருக்கா. அவளுக்கு அதையும் தேடி பிடிச்சி வாங்கிட்டு வந்து. ஆக்சுவலி எங்களுக்கு திடீர்னு தான் இந்த ஒரு ஐடியா தோணுச்சு. தட்டு வடை, முறுக்கு எல்லாம் இருந்துச்சு எங்ககிட்டயும். நாங்கள் தக்காளி சட்னிலாம் கொண்டு வந்தோம். போடுங்க அப்படியே எல்லாத்தையும் எடுத்து வெட்டி நொறுக்கல் மாதிரி செஞ்சாச்சு. இப்போ எங்களுக்கு வந்து சமைச்சிட்டு இருக்கும் போது இதுதான் பிரேக் ஸ்நாக்ஸ். இங்கே பாருங்க, தம்பியை தூங்க வச்சுட்டு இவங்க வந்துட்டாங்க இப்போ இங்கே சமையல் செய்யறதுக்கு. இவங்க தான் போய் அரைச்சிட்டு வந்தாங்க வெங்காயம் தக்காளியெல்லாம். எல்லாம் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. எடுங்க, வீடியோவை எடுங்க. ஒரு டேப் எடுங்க. என்ன மது தொக்கு நல்லா இன்னைக்கு ஒரு பொடி பிடிங்கலாம். சட்டையே வலிச்சு நக்கிட்டு விட்டுருவீங்க. எறா தொக்கு தொக்கு கிட்ட வந்து எறா கிட்ட வந்து எறா மட்டும் கவர் பண்ணு. ஏதோ அடிப்பிடிக்குது. ஆப்பிள் ஆப்பிள் சாப்பிட்றா. ஆப்பிள் நாங்கள் எப்படி கண்ணு இருக்கு? கையால் ஸ்பூன் எடுத்து வந்துட்டீங்களா? தங்கம், ஆவி தங்கம், யார் இது? தங்க பிள்ளையா இது? வீட்டில் சொல்கிறாங்கன்னா எதுவும் ஒழுங்காக்குறாங்க. இது வந்து அடித்து கூட அக்கறை மேலே அடிச்சுக்கிறாங்களா? 1 நேரம் அடிச்சிட்டாங்களா? நான் வெளியே பார்த்தேன். போட்டு விட்டு அதை வந்து தானாக சுற்றிடுறேன். வீட்டில் இதுதான் சொல்ல போயிட்டாங்க. வந்து ஆர்வமாக செய்கிறாங்க. 6 ரூபா கொண்டு இது போகிறாங்க. பார்க்கும்போது இந்த பசங்க கூட வச்சுறாங்க. அப்படியா? பார்க்கல. ரிசப்ஷனில் கீ வாங்கிட்டு இதை போட்டிருக்காங்க. நம்ம ஹாட் வாட்டர் பிடிச்சிக்க வேண்டியதான். தண்ணி பிடிச்சிட்டு மறுபடியும் லாக் பண்ணி கீயை கொடுத்துட வேண்டியதான். எல்லாம் இப்போ ரெடி ஆயிடுச்சு. என்ன ரெடி? எப்படி இருக்கு? என்ன முழிக்கிற திட்டு மொழி எப்படி இருக்கு? காரஞ்சாரமாக இருக்கா? அம்மா, உன் புருஷனுக்கு காரஞ்சாரமாக இருக்கா? உனக்கு எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? என் அம்மா நல்லா இருக்குன்ற நீ காரஞ்சாரமாக இருக்குங்கிற.
ம் தூங்க விடாம ரொம்ப அடிச்சாட்டியம். கைஸ் பாருங்க எழிலோட தட்டுல எவ்வளவு இறா இருக்குன்னு. அது இல்லாம இந்த இதுவும் வேணுமா இங்க பாருங்க, இது ஃபுல்லா எழிலுக்கு தான் பாருங்க. கொஞ்சம் கம்மியா இருக்கு பாருங்க. சாப்பிடுறாங்க பிரியாமா. காட்டுங்க. 1 கிலோ யாராவது காலி பண்ணேன் அப்படின்னு மட்டும் சொல்ல மாட்டேன். 1.5 கிலோ தான். இதெல்லாம் சாப்பிட்டேன். எங்க அம்மாட்ட கேளு, எப்பயும் சாப்பிட விட கொஞ்சம் தான்மா, யாரா கொஞ்சம் தானே சாப்பிட்டேன். 2வது 2 போட்டு மீன் தான் நிறைய சாப்பிட்டேன். இல்ல 1/2 கிலோ கிட்ட சாப்பிட்டேன். சாப்பிட்டு ஸ்வீட்டுக்கு நாங்க கடலை பருப்பி வச்சிருக்கோம், ஒரு பாக்ஸே வச்சிருக்கோம்.